இந்தியாவிலிருந்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட ஆண்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். மிரட்டி பணம் பறிக்கும் கும்பல்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாகவே இந்த நாடு கடத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறித்த ஆண்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என போலீசாரும் குடிவரவு அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களில் சிலர் வணிக உரிமையாளர்கள் மற்றும் சமூக உறுப்பினர்களை குறிவைத்து அச்சுறுத்தல்கள், வன்முறை மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் ஆகிய குற்றங்களில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது மற்றும் நாடு கடத்தும் முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு அதிகாரிகள் இந்த குற்றங்கள் தொடர்பாக பல்வேறு கோணங்களில் விசாரணைகளை நடத்தியுள்ளனர். அத்துடன் இந்த நடவடிக்கையின் போது போலீசார் குடிவரவு அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றியுள்ளனர். இந்த நிலையில் உள்ளூர் சமூகங்களை பாதுகாக்க இந்த நடவடிக்கை அவசியம் என கனேடிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களும் அச்சுறுத்தல்களும் ஒருபோதும் சகித்துக் கொள்ளப்படாது எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். எவ்வாறாயினும் நாடு கடத்தப்பட்ட அனைவரது பெயர்களையும் போலீசார் வெளியிடவில்லை. இருப்பினும் மேலும் ஆதாரங்கள் கிடைத்தால் கூடுதல் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.